இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். நல்ல மனதோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு இறைவன் நிச்சயமாக அதற்கு நற்கூலி வழங்குவான் என்ற ஒரு செய்தி நான் சொல்லப்போகின்ற இந்த கதை இந்த கதையில் இருக்கின்றது. இது கதையல்ல, உண்மை சம்பவம். முன்காலத்தில் பனி இஸ்ராயல்கள் சமுதாயத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்னவென்றால், இரகசியமாக இரவில் இருளில் தர்மம் செய்ய வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் மட்டும் அந்த நன்மை தெரிந்தால் போதும் என்று எண்ணினார். சான்றோர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். சுய விளம்பரம், அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களில் சுய விளம்பரம் தேடிக்கொள்ள மாட்டார்கள். இறைவனுக்காக அவர்கள் அப்படி இருப்பார்கள். அவர் ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு இரவிலே இருளில் தர்மம் செய்ய புறப்பட்டு விட்டார். ஒரு மனிதருடைய கையிலே அந்த பணத்தை கொடுத்து விட்டு வேகமாக அவர் கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டார். அந்த ஊரிலே மக்கள் காலையில் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால், நேற்று செல்வந்தர் ஒருவர் திருடனுக்கு தர்மம் செய்துவிட்டு போய்விட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட அந்த மனிதர், நம்முடைய பணம் திருடனுக்கல்லவா போய் சேர்ந்து விட்டது என்று எண்ணினார். இருந்தாலும் இது இறைவனுடைய நாட்டம், இதில் ஏதேனும் நன்மை இருக்கும் என்று அவர் அமைதியாக இருந்து விட்டார். மறுநாள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனிடம் அந்த இரவிலே தர்மம் பணத்தை கையில் கொடுத்துவிட்டு வேகமாக சென்று விட்டார். மறுநாள் காலையிலே அந்த ஊரில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். என்னவென்றால், நேற்று ஒரு மனிதர் கஞ்சனுக்கு தர்மம் செய்துவிட்டு போய்விட்டார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட இந்த மனிதர், கஞ்சனுக்கல்லவா நம்முடைய தர்மம் போய் சேர்ந்து விட்டது, சரி இதுவும் இறை நாட்டம்தான், அதில் ஏதேனும் நன்மை இருக்கும் என அமைதியாக இருந்து விட்டார். அடுத்த நாள் இரவில் பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த தர்மம் செய்ய புறப்பட்டு விட்டார். அதை ஒரு பெண்ணின் கையில் கொடுத்து விட்டு வேகமாக சென்று விட்டார். மறுநாள் காலையிலே அந்த ஊரில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், நேற்று இரவு ஒரு செல்வந்தர் ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்துவிட்டு போய்விட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட அந்த மனிதர், சரி இதிலும் ஏதேனும் நன்மை இருக்கும், இறைவனுடைய நாட்டம்தான் என்று அமைதியாக இருந்து விட்டார். பிறகு அந்த மனிதருடைய கனவிலே ஒரு அசரீரி சத்தம் கேட்கின்றது. என்னவென்றால், நீங்கள் நல்ல மனதோடு செய்த காரியம் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த மூவரும் மனம் திரிந்து விட்டார்கள். எப்படி என்றால், நீங்கள் திருடனுக்கு தர்மம் செய்தீர்கள். அவன் என்ன நினைத்தான் என்றால், மக்கள் இப்படி இரவிலே இரகசியமாக தர்மம் செய்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள், நாமோ திருடி அடுத்தவருடைய பணத்தை அபகரித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது ஒரு பிழைப்பா என அவன் சிந்தித்து மனம் திறந்து நல்ல மனிதனாக மாறிவிட்டான். இன்னொருவன் கஞ்சன், அவன் என்ன நினைத்தான் என்றால், இப்படியெல்லாம் மக்கள் இரவிலே இரகசியமாக தர்மம் செய்கிறார்கள், இறைவன் கொடுத்த செல்வத்தை நாம் கஞ்சத்தனம் பண்ணி கொண்டு இப்படி அநியாயம் செய்கிறோம், நாமும் நல்ல மனிதராக வாழ வேண்டும் என அவன் மனம் திரிந்து விட்டான். அடுத்து ஒரு பெண்ணுக்கு நீங்கள் தர்மம் செய்தீர்கள், அவள் ஒரு விபச்சாரி, அவளும் இறைவன் கொடுப்பதென்றால் எந்த வழியிலும் கொடுப்பான், நாம் தான் இப்படி தவறான பிழைப்பு நடத்தி வாழ்கிறோம், இது சரியல்ல என்று அவளும் மனம் திருந்தி நல்ல பெண்மணியாக மாறிவிட்டாள். நீங்கள் செய்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என அந்த அசரீரி ஒலிக்கின்றது. ஆக இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களே என்னவென்றால், நல்ல காரியத்தோடு எந்த விஷயம் செய்தாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். அத்தகைய நன்மை செய்து வாழக்கூடிய மக்களாக வாழ்வோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, அன்புக்குரியவர்களே, என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ந்து இது போன்ற இன்னும் பல நல்ல செய்திகளை சொல்ல இருக்கின்றேன். கேட்டு நன்மை பெறுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க வளமுடன்.